Hello friends, வணக்கம் and welcome to my channel. நம்ம இன்னைக்கு வந்து என்னோட சேனல்ல பார்க்க போறது வந்து ஹோலி டைம்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ட்ரிங்க்குக்கு பேர் வந்து தண்டாயி. இந்த தண்டாயி வெர்ஷன் வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்க பாருங்க. ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெர்ஷன் கூட வந்து ரொம்பவே சிம்பிளான வெர்ஷன். வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இதை ரிச்சாகவும் கூட பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரொம்ப பேசிக்கான சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் தண்டாய். தண்டாயி மசாலாக்கு என்ன தேவையோ அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரை வெர்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இல்லாட்டினா நம்மளுக்கு அதுலேருந்து மாய்ஸ்சர் வேணும், நம்மளுக்கு பவுடர் வந்து ட்ரையாக இருக்காது. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர்கார்ன் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கஸ்கஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. இப்போ இது முதல்ல நம்ம கிரைண்ட் பண்ணி தண்டாய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்டாய் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் 2.5 கப் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இது கூடவே வந்து நம்ம தண்டாய் பவுடரையும் சேர்த்து கலக்கிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தண்டாய் பவுடரை வந்து கலந்துக்கலாம். இது கூட உங்களுக்கு 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்டாய் பவுடர் கலந்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே சூடாக இருக்குது. இது வார்ம் இல்லாட்டினா வந்து கோல்டாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற லம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ஃபில்டர் வந்து டீ யூஸ் பண்ணுற ஃபில்டர் கிடையாது. அதை விட கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தண்டாய் ட்ரிங்க் மேலே நான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிஸ்டாஷியோஸ் எடுத்திருக்கேன். 3 to 4 பிஸ்டாஷியோஸ். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து குட்டியாக வந்து நம்ம இதை வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். எடுக்கிற பெஸ்டல் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எந்த ஸ்மெல்லும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.